ஓகே. இப்ப நம்ம சிடபிள்யூசி எபிசோட் 4க்கு போலான்னு இருக்கோம். ஓகே. நம்ம இப்ப WCC எபிசோட் 4க்கு போலான்னு இருக்கோம். டொமேட்டோ. ஆமா, ஆமா. அத பத்தி தான் இப்ப பேசலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு படம் சொல்லலான்னு இருப்போம். எல்லாத்துலயும் படம் சொல்ல முடியுமான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா சில சில மூவி வந்து நம்மளுக்கு இம்ப்ரெஸ் ஆயிருக்கும்ல, அத சொல்லலான்னு இருக்கோம். இப்ப நம்ம ஒரு படம் பார்த்தோம் ரீசென்ட்டா Flixல தான். பாபான்னு சொல்லிட்டு ஒரு மூவி. அது வந்து ஒரு மலேசியன் மூவி. அந்த படத்தோட கதை வந்து உண்மையாலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு டோட்டலி அது ஃபுல்லா ஒரு ஃபாதரோட ஒரு கதை தான். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாபான்றதும் ஒரு ஃபாதர் தான். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு அந்த படம்? நீ சொன்னோனே ஏன்னா, அது எப்படி இப்ப போய் தேடணும்னு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு இந்த இந்த பேர் எப்பவுமே படம் சொல்லுவோம் தானே நல்ல கதையா இருந்தா. இந்த பேர் கொஞ்சம் எப்படி தேடுன்னு தெரியல. கொஞ்சம் ஸ்பெல்லிங் சொல்லிட்டுனா தேடிக்கிறேன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் டொமேட்டோ. BABAH. ஓ! இதான் ஆமா கதை உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இப்ப வேணும்னு இருக்கிறவங்க இத தேடி பாருங்க. நல்ல கதை. அந்த மாரி நாங்க பிபிஎஃப் மான்ஸ்டர் சொன்னா பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தேடி பார்ப்பீங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி, இப்ப நம்ம வந்து இன்ட்ரோக்கு போலாமா? போலாம். சரி, இன்ட்ரோல என்ன நடந்துச்சு கொஞ்சம் சொல்லு. இன்ட்ரோல என்ன நடந்துச்சுன்னு கண்ணு தெரியலையே! சரி, அவங்க ஒரு டிஷ் அவங்க நல்லா பண்ணாங்க. அப்படின்னு எனக்கே சந்தேகமா இருந்துச்சுன்னு ரக்ஸ் சொல்லுவாரு அந்த உள்ள இருந்துட்டு. அத நீ ஆமா. பாத்தியா? ஆமா. சொல்றப்ப என்ன அப்படின்னு இருந்துச்சு. எல்லார்கிட்டயும் செக் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க போல அப்படின்னு இருந்துச்சு. நான் டீம் இந்த மாரி விஷயம்லாம் நல்லா கண்டிப்பா பூந்து அதான் நீ சொன்ன மாரி ஒரு சப்ஸ்கிரைப் இல்லாம சேனல் இருந்தா கூட அதுல பூந்து எடுக்க தான் பார்ப்பாங்க தானே டொமேட்டோ. ஏன்னா, இதெல்லாம் பெரிய கம்பெனிங்க செய்ற வேலைங்க தான். அப்படின்னு அதான் அந்த கதைக்கு போவோம் திருப்பி. இந்த மாரி எல்லாம் பொதுவான விஷயம்னால, ரக்ஷ் சொல்றப்ப அப்படிதான் இருந்துச்சு தான் டொமேட்டோ. அதுவும் அவர் ஒண்ணு சொன்னாரு. பிரம்மாண்டமா இத வந்து நாங்க ஆரம்பிச்சோம். பிரம்மாண்டத்துக்கு ஒரு கேடா? பிரம்மாண்டம்னா என்னன்னு உங்களுக்குலாம் தெரியுமான்னு கேள்வி கேட்கணும்னு தோணுது. பிரம்மாண்டம்னா இதுதான் பிரம்மாண்டம் போல. அப்பனா இதுதான் பெரிய ஷோவா இருக்கணும்ல பார்க்க போனா உலகத்திலேயே. ஆனா அப்படி இது பிரம்மாண்டம்னா அப்படி சும்மா இப்படிலாம் எல்லாம் டயலாக்கா சேர்த்துக்கிறது. இப்படி நெறைய பேர் படத்துல இருந்து எல்லாத்துலயும் வந்து பிரம்மாண்டம், பிரம்மாண்டம்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. ஆனா அத தான் குடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, அதெல்லாம் விட்டுருவோம். அ அடுத்தது வந்து ஷோ டிஆர்பிக்காக என்னலாம் பண்றானுங்க பாத்தியா? ஆமா. என்னென்னமோ பண்றாங்க. தலைகீழ நின்டு அந்த மாரி கூவ முடியாததுக்காக, இவங்க வந்து இந்த மாரி பண்றாங்க. கேட்டா வந்து நாங்க பிஹைண்ட் சீன் காட்டுறோம்னு சொல்லிட்டு அதையும் ஒழுங்கா காட்டல. ரக்ஸ் வந்து நடந்து வர்றதையும் ஒழுங்கா காட்டல. மொத்தத்துல எதையுமே காட்டாம குக்கிங் ஷோன்னு பேரு வச்சுக்கிட்டு என்னென்ன கருமத்தெல்லாம் பண்றாங்க பாரேன். ஆமா டொமேட்டோ. இந்த மாரி விஷயம்லாம் நெறைய நல்ல அத சொன்ன மாரி சில யூடியூபர்ஸ் வந்து இந்த மாரி நல்ல விதமா நல்லா கொண்டு வந்து அந்த மாரி இந்த இன்ட்ரோ பண்ணியிருக்காங்கல்ல இந்த பெரிய சேனல்ல விஜய் டிவில. அந்த மாரி நெறைய சேனல்ல சாதாரண யூடியூபர் தானே இவங்கலாம் பெரிய சேனல் தானே கணக்குப்படி. இன்னும் நல்லா பண்ணுவாங்க டொமேட்டோ. இவங்கள விட நல்லா பண்ணுவாங்க. ஆமா, உண்மையாலே நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா வேற வேற சேனல்ல கூட நல்லா பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். சரி, அடுத்த விஷயம் பார்த்தா கெட்டப். இது ரொம்ப எனக்கு ரொம்ப போன வாரமே இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. என்னன்னா, எப்பவுமே வந்து கோமாளிஸ்க்கு வந்து கெட்டப் குடுத்து அதுதான் ஃபன்னா கொண்டு போவாங்க. இந்த வாட்டி சரி போன வாரம் அந்த மாரி கொண்டு போயிட்டாங்க. இந்த வாரம் ஒரு கெட்டப் குடுப்பாங்கன்னு பார்த்தா, இந்த வாரமும் கெட்டப் குடுக்கல. ஸோ ஃபன்னும் இல்ல, காமெடியும் இல்ல, எதுவுமே இல்ல பாத்தியா? ரொம்ப ரொம்ப லெஸ்ஸா ஆக்கிட்டாங்க. ஆமா. ஏன்னா, இதுக்கு முன்னுக்கு இப்ப தானே நம்ம இன்ட்ரோல இவ்வளவு பேசியிருக்கோம். இதுக்கு முன்னுக்கு வரைக்கும் பார்த்தாக்கா, நீ சொன்னதெல்லாம் ஒரு குறையா தான் இருக்கு. எங்க ஃபன்னு? எங்க மிச்சம் மீதியெல்லாம் தான் தோணுது மொத்தத்துல நான் டொமேட்டோ. முக்கியமா ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன் ஜெய் டிவிக்காக. யாராவது இது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த கட்டத்த மட்டும் கண்டிப்பா கட் பண்ணி முடிஞ்சா அனுப்புங்க. என்னன்னா வந்து அவங்களுக்கு அனுப்புங்க. அவங்களுக்கு ரீச் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன். அவங்கலாம் வந்து ஒரு சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைபர் இல்லன்னா கூட நோண்டி பார்க்குற ஆளுங்க தான். ஸோ நீங்களே பார்த்துட்டு இருந்தா கூட நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். என்னன்னா ரொம்ப சிம்பிள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போன வாட்டி நீங்க ரொம்ப அடி வாங்கிட்டீங்கன்னு தெரியும். ஃப்ளாப் ஆச்சுன்னு தெரியும். என்ன காரணம்னா, சமைக்க தெரியாத ஆள கூட்டிட்டு வந்து, சமைக்க தெரியும். அவங்க தான் வந்து இதுன்னு சொல்லி நீங்க ஃபைனலிஸ்ட் வரைக்கும் கூட்டிட்டு வந்து, வெங்காயம் கூட வெட்டத் தெரியாத ஆள நிறுத்துனது தான் தப்பு. அவ்வளோதானே தவிர்த்து, நீங்க வந்து காமெடி வந்து குறைச்சிரணும், ஃபண்ண குறைச்சிரணும்னு இல்ல. ஸோ நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு, திருப்பியும் அதே தப்ப வந்து நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சமைக்க தெரியாத ஆள தான் கூட்டிட்டு வந்து, இவங்க தான் டாப்புன்னு சொல்லி சமைக்க தெரியிற ஆளுங்கள்லாம் எலிமினேட் பண்ணி விட பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த தப்ப பண்ணாம, காமெடிய நல்லா ஏத்திக்கோங்க. காமெடிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. கரெக்ட்டா? ஆமா டொமேட்டோ. நீ சொன்ன மாரி அதான் அனுப்ப சொன்னேன்ல. ஆனா இந்த கட்டம் வந்து சிரிப்பா தான் இருக்கு. அவங்க தப்புன்னு தெரிஞ்சு தான் இந்த டொமேட்டோ பண்றாங்க இந்த விஷயத்த. ஏன்னா நீ பார்த்தன்னா இந்த ஷோன்னு இல்ல. எல்லா ஷோ இந்த சேனல்ல இப்ப பாரு சிங்கர தூக்கிட்டு வந்து இங்க உட்கார வச்சா, சிங்கருக்கு என்ன தெரியும்? நார்மலா பார்த்தாக்கா எப்படி பார்த்தாலும் சொல்லிக் குடுத்து தான் செய்ய வைப்பாங்க. சிங்கர் பாட தானே தெரியும். காமெடி தெரியுமா? சமைக்க தெரியுமா? என்ன தெரியும்? நார்மலா பேசிக் சமைக்க தெரியும். ஆனா ப்ரோ அளவுக்கு ஒரு குக்கிங் ஷோவுக்கு தேவைப்படுற எப்படி பார்த்தா இங்க உள்ளவங்கலாம் இப்ப இன்னைக்கு ஒரு சிக்கன் பள்ளிப்பாளையம் வந்திருக்கு, 65 வந்திருக்குன்னா, அத போயிட்டு ஒரு கிளாஸ் மாரி எடுத்து அத கத்துக்கிட்டு தான் வந்து இங்க சமைப்பாங்க. ஆல்ரெடி நெறைய இதுல பார்த்துருப்போம் தானே டொமேட்டோ. அப்படின்னு இருக்கிறப்ப, இந்த மாரி ஆளுங்களலாம் கொண்டு வந்தாக்கா, அவங்க போய் அத கத்துக்க முடியுமா? கத்துக்கிட்டு வந்திருப்பாங்களான்னு சந்தேகம் தான் எனக்கு தோணுது டொமேட்டோ. சந்தேகம் தான். ஏன்னா எப்படி கத்துட்டு வராங்க. ஆனா நாளைக்கு பாரு எல்லாம் இன்டர்வியூ குடுப்பாங்க. யாரெல்லாம் வெளியேட்டாங்க, "நான்லாம் இதுக்காக உழைச்சேன். கத்துக்கிட்டு போனேன்." அப்படி சொல்லுவாங்க. சரி, அது காஸ்டியூம் வந்து சொல்லணும்னு நெனைச்சேன். காஸ்டியூம் வந்து நம்ப பதி இருக்கார்ல அவரு, ம். செஃப். அவரோட காஸ்டியூம் பத்தி சொல்லணும்னு நெனைச்சேன். அவரு போயிட்டு ஒரு கட்டத்துல ரக்ஸ வந்து கட்டிப்பிடிக்கிற ஒரு சீன் வரும். முன்னுக்கு அவரு வந்த கையோட. அதுல பார்த்தா வந்து சட்டை அயர்னே பண்ணல. ஸ்டீமர் கூட இருக்காதோ?
ஏன்னா தெரியலையே. வந்து ஒரு காஸ்டியூம் கூட உங்களால ஒழுங்கா பார்த்துக்க முடியலன்னு இருக்கிறப்போ, எடிட்டும் ஒழுங்கா இல்ல, காஸ்டியூமும் ஒழுங்கா இல்ல, குக்கிங்கும் ஒழுங்கா இல்ல. எதுதான் உருப்படியா செய்வாங்க? தெரியல. உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கில்ஸ் இல்லாத மாரி தான் இருக்கு. ஏன்னா நம்ம சொன்ன மாரி நெறைய சேனல்ல அவங்களுடைய எடிட்டிங் ஸ்கில்ஸ்ன்னு மொத்த டோட்டல் ஸ்கில்ஸ் சொல்லணும் ரொம்ப நேரம். மொத்த ஸ்கில்ஸும் நல்லா கொண்டு வந்து பெஸ்ட்டா குடுப்பாங்க. ஆனா இவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் வொர்ஸ்ட்டா குடுக்குறாங்க டொமேட்டோ. ஆமா, ஒஸ்ட்டா மட்டும் தான் குடுக்குறாங்க. ஏன்னா வந்து இது கூட ஒரு காஸ்டியூம் கூட அவங்க அயர்ன் போட்டு குடுக்க முடியலன்னு இருக்கிறப்போ, இதிலயே தெரிஞ்சிருச்சு. ஒரு குட்டி விஷயத்தையும் ஒழுங்கா செய்ய முடியலன்னா, அடுத்த விஷயம் அவங்க எப்படி செய்வாங்கன்னு இந்தா நம்மளுக்கு தெரியும். நீங்க சொன்ன மாரி டொமேட்டோ ஆரம்பத்துல டாக்ஸ் சொன்னார்ல இன்ட்ரோ இது பண்றப்ப, அவரு தட்டு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப தானே டக்குன்னு எடுக்கிற மாரி ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அது ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஆனா உண்ம அதுதான்னு இருக்கும். அவர் சொன்னாருல்ல, "எங்க பேருக்கு தான் சமைக்கிற ஷோ. ஆனா இங்க சாப்பிடுறது கூட என்னமோ அந்த மாரி சொல்லியிருப்பாருல்ல டொமேட்டோ." ஆமா. அதுதான் இந்த மத்த மத்த எல்லா விஷயத்துலயும் நடக்கும்னு சொல்லுவாரு டொமேட்டோ. ஆமா. சரி, எலிமினேஷன் வீக் வந்து இந்த வாரம். ஸோ வந்து யார் எலிமினேட் ஆவான்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். லாஸ்ட் வீடியோலயே நம்ம சொல்லியிருப்போம். என்ன யார் எலிமினேட் ஆவா? அந்த 3 பேரு தான்ட்டு. ஸோ கண்டிப்பா கஞ்சா கருப்பு தான் தூக்குவாங்கன்னு அதையும் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இப்ப இன்னும் செகண்ட் இது இன்னும் நம்ம இது பேசுறப்போ இன்னும் செகண்ட் பார்ட் இன்னும் வரல. ஸோ அதனால அத பத்தி நம்ம பேச முடியாது. பட் இவங்கள்ல யாரையாவது தான் தூக்கியிருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தோன்னா வந்து பேரிங் பண்றது. பேரிங் பண்றது கண்டிப்பா நம்மளுக்கு தெரியும். ஃபேக்கா தான் பண்ணுவாங்கன்ட்டு. அது உனக்கே தெரிஞ்சிருக்கும். எப்ப பார்த்தோனே தான் தெரியுது. ஏன்னா, எல்லா கட்டத்துலயும் நீ பார்த்தன்னா, அவங்க வந்து எப்படி ஆளுங்கள குடுக்குறாங்கன்னா, போன வாரம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றது, கேட்கறது, அந்த மாரி ஆளுங்கள தான் குடுத்துருந்தாங்க. ம். ஸோ ராமர் வேற வரல. அவரு தெரியலையே. வராதனால வந்து கொஞ்சம் ஃபன்னு கம்மியா இருந்த மாரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனா ஃபன்னா தான் இருந்துச்சு. ஆனா அவரு வந்திருந்தா இன்னும் ஃபன்னா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. அதான் அப்போ எல்லா சீசன்லயும் யாராச்சும் சொல்லுவாங்க. தவிர்க்க முடியாத சில காரணத்தினால வரல அந்த மாரி தானே டொமேட்டோ. ஆமா, அந்த மாரி. அப்புறம் நம்ம போன வாட்டி சொல்லியிருந்தோம். இந்த மாரி வந்து தயவு செஞ்சு இவங்கள வராம வைக்கிறதே நல்லதுன்னு சொல்லியிருந்தோம். இந்த வாரம் வராது எனக்கு மன நிம்மதியா இருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தாக்கா வந்து அதுவும் அதேதான். தவிர்க்க முடியாத சில காரணத்தினால சொல்லல. அதெல்லாம் அவரு இப்ப சொல்றது இல்லன்னு நெனைக்கிறேன். ஆமா. ஏன்னா, அவரோட காஸ்டியூம் சொன்ன மாரி எல்லாமே நார்மலா ஸ்டாண்டர்டா போற மாரி அவரு அந்த புதுசா வித்தியாசமா பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணுவார்ல, அது இல்ல. சொன்ன மாரி இந்த அப்படிதான் செட் பண்ணி அவரு கோலா வச்சிருக்காருன்னு நெனைக்கிறேன் இந்த சீசனுக்கு. அப்புறம் பாய் அவரு சொல்லியிருந்தாரு. எல்லார பத்தியும் ஒண்ணு ஒண்ணா சொல்லியிருந்தாரு. கவுண்டர் போட்டிருந்தாரு. அவரு நார்மலாவே நல்லா கவுண்டர் போடுவாரு தானே! ஆமா. அவரு எல்லாம் அதுக்கு ஃபேமஸ் தானே ஜுபாய். அவரு எல்லாமே வந்து நல்லா அந்த மாரி கவுண்டர் போடுறனால அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க. டீம் இங்க கூட வந்து அவங்க வேலைய காமிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் நல்லா எல்லாத்துக்கும் அவர் வந்து நல்லா கவுண்டர் குடுத்துட்டே இருந்தாரு. அப்புறம் வந்து ஒருத்தவங்க வந்து மெரினா பீச்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, அ உடனே வந்து அந்த சென்டிமெண்ட் சீன் எடுத்து ஆட்டம் போடுவாங்கல்ல இந்த ஜெய் டிவி. அதுக்காக வந்து அவங்க நல்லா பண்றாங்க. அம்மா மாரி. அந்த மாரி அவரு சொல்லியிருந்தாரு. அவரு சொல்லியிருக்காங்கன்னு பச்சையா தெரிஞ்சுச்சு. அவரு அந்த விஷயத்த கூட அவரு வாயால சொல்லக்கூடாதா என்னான்னு எனக்கு புரியலையே! இல்ல எப்படி பார்த்தாலும் அவரு இத பத்தியெல்லாம் ஒரு ஒர்க் பார்த்துட்டு அதாவது ஒர்க்னா இந்த இது எழுதி வச்சுட்டு கணக்கா வரணும், எல்லார பத்தி எப்படி சொல்லணும்னு இருக்கிறப்ப, அத எடுத்து போய் டீம் கிட்ட காமிச்சுட்டு, நான் இத சொல்லலாமான்னு பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்திருப்பாங்கன்னுட்டு. இது கண்டிப்பா நடந்திருக்கும் தான் நெனைக்கிறேன். இது கண்டிப்பா நடந்தது. ஆனா அவர் சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து ஒண்ணு லாப்ஸ்டர் கதைய சொன்னாரு. நாசமா போச்சுன்னு சொன்னாரு. ஆமா. ஏன்னா, சீ ஃபுட்ன்னு இருக்கிறப்ப விலை கூட தான். இங்க குடுத்தது அந்த அவங்க பேரு என்னன்னு தெரியல. என்னது டொமேட்டோ? விவசாயி? விவசாயி பேரு தெரியல. விவசாயின்னு வச்சுப்போம். ஆ, அவங்க அவங்க அத புடிச்சிருக்கிறப்ப அந்த லாப்ஸ்டர் ரொம்ப பெருசா இருந்துச்சு. அவங்க கை சின்னதா இருந்துச்சு. போன வீடியோலயே சொல்லியிருப்போம். அப்ப நார்மலாவே பார்த்தாக்கா, அது இத்தன கிராம்னு சொல்லி இவ்ளோ காசு புடிங்கிருவாங்க. இது அவ்ளோ பெருசா இருக்குன்னா, எவ்ளோ காசுக்கு வாங்கி கொண்டு வந்திருக்கும் இந்த டீம் அது. விட்டுருவாங்களா என்ன அவ்வளோ சும்மான்னு பார்த்தாக்கா, அவரு அத வந்து நல்லா சமைச்சு பெஸ்ட்டா பண்ணணும்னு பார்த்தா, ஒர்ஸ்ட்டா தான் பண்ணிட்டாரு டொமேட்டோ. அது கண்டிப்பா காசு கட் பண்ணியிருப்பாங்க ஒரு இதுல இருந்து. சம்பளத்துலருந்து. ஆமா. அது விஜய் டிவிக்கு தான் கை வந்து தலையாச்சு. சரி, அடுத்த விஷயம் பார்த்தா, அடுத்தது நம்ம பார்க்கணும்னா, அது இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். முக்கியமா ஒண்ணு சொல்லியிருப்பாரு பாரு. அது வந்து சொல்லி வச்சு சொன்னாரா? இல்ல வேணும்னே சொன்னாரா? என்னன்னு தெரியல ஜூபாய். அவர் சொல்லியிருப்பாரு டைட்டில் வின்னர்ன்னு சொல்லி ஒருத்தவங்கள சொல்லியிருப்பாரு. அந்த ஒருத்தவங்கள நம்ம ஃபைனல் அதாவது கிராண்ட் ஃபினாலே ஆரம்பிக்கிற கிராண்ட் ஃபினாலே இல்ல தப்பா சொல்லிட்டேன். கிராண்ட் ஆரம்பிக்கிறேன். லான்ச்ல இருந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அவங்க வந்து அவங்கள தான் ரொம்ப தூக்கி வச்சு ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்கன்ட்டு. அது அப்படியே அவர் சொல்லியிருப்பாரு. அது கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சு தான் அந்த எடிட்ல போட்டிருப்பாங்கல்ல. ஆமா. ஏன்னா எடிட் பண்ணி நெறைய நடக்கும். அதுல எடிட் பண்ணி எது வேணும்னு பார்த்து தான் வைப்பாங்க. டொமேட்டோ. அதுலயும் இத வச்சிருக்கு முக்கியமா. அட்வான்டேஜ் டாஸ்க்குக்கு இப்போ போவோம். அது எல்லாருக்குமே அட்வான்டேஜ் டாஸ்க் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாரி எல்லாருக்கும் இருந்துச்சு. நம்ம பார்த்தோம் நடிச்சு காட்டுறது வந்து கொஞ்சம் புதுசா தான் இருந்துச்சுல்ல. ஆமா. புதுசா கொண்டு வந்தாங்க. அது சொல்றப்பயே நல்லா இருக்கும். என்ன புதுசா இருக்குமோன்னு தான் இருந்துச்சு டொமேட்டோ. அப்புறம் பார்த்தோன தான், நல்லா இருந்துச்சு அந்த விஷயம் புதுசா செஞ்சனால. ஆமா, இது புகா தான் போய் பண்ணாரு. புகா எப்பவுமே நல்லா பண்ணுவாரு. இதுலயும் நல்லா பண்ணியிருந்தாரு. அது ஆமா. உண்மையா ஆனா நல்லா இருந்துச்சு. புகாக்கு தெரியல. பலியாட வச்சு செஞ்சுட்டாங்கன்னுட்டு. புகா பொளந்தது தான் புகா தப்பு தானே! ஆமா, ஆனா அவர் செஞ்சது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் துரை அவரு செஞ்சாரு. அவரும் நல்லா செஞ்சாரு. அப்புறம் ஜூபாய் செஞ்சாரு. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆமா. அவங்க தான் லீடிங்ல இருந்திருந்தாங்க தானே! ஆமா, அவங்க தான் லீடிங்ல ஜோபாயும், இருந்தாங்க. துரையும். ஆமா. அதுக்கப்புறம் வந்து குரை நல்லா பண்ணாரு. அப்புறம் அந்த ஓகி. யோகி, ஐயோ! அது உண்மையாலேயே நான் யோசிச்சேன். என்ன இப்படி இப்படி வந்து சூப்பரா பண்றாரு, ஸ்பெஷலா இருக்கேன்ட்டு. ஆமா 2வது அவரு தான் லீடிங்ல 12 கண்டுபிடிச்சிருந்தாரு. ஆமா. அதுக்கப்புறம் வந்து ஆ அதுக்கப்புறம் தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு டொமேட்டோ. அதான் தப்பு.
ஓ! ஆமா. தப்பா சொன்னது கூட செஃப் சொன்னாரு பாத்தியா? கரெக்ட்டுன்ட்டு. கரெக்ட்டா செஃப்பும் சொன்னாரு, ரக்ஸும் சொன்னாரு. அப்புறம் இவங்களோட மைண்ட் எங்களோட காதுல சொல்லிக்கிட்டு இருக்கிறதே ரொம்ப மும்முரமா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க போல. இங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாத அளவுக்கு அந்த சீன் பார்க்க அப்படிதான் இருந்துச்சு தானே டொமேட்டோ? ஆமா. அப்படிதான் இருந்துச்சு. தாத்தா வேதம் ஓதுது, இவன் அந்த மாரி இருக்கு டொமேட்டோ. ஏன்னா அந்த கட்டம் அப்படிதான் இருந்துச்சு நடந்தது. ஆமா. அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆ மத்த எல்லாருமே நல்லா செஞ்சிருந்தாங்க. அப்புறம் அந்த சார் அவரு கூட நல்லா ம். செஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறம் கடைசியா வேற யாரோ செஞ்சாங்களே! கடைசியா வந்து அந்த அவரு பேரு காஷ்மீர்ல இருந்து வந்திருக்கார்ல, அவரு ரொம்ப ரொம்ப அவரு பண்றதெல்லாம் ரொம்ப எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. நெறைய பேத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. தெரியல எனக்கு ரொம்ப ஓவர் ரேட்டிங்கா தானன்ட்டு. ஓவர் ஆக்டிங்கா இருக்கு. அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவரு என்னமோ தன்னையே வந்து ஒரு சீசன்ல இருந்த அஸ்வினோ நெனச்சிட்டு இருக்காரோ! பார்த்து தானே பண்ண முடியும். அந்த மாரி பார்த்து பண்ற மாரி தான் தெரியுது. ஏன்னா ரியலா இல்ல. ரீலா தான் இருக்கு தான் ஆனா டொமேட்டோ. அவரு அந்த மாரி எக்ஸ்பிரஷன்லாம் குடுக்க மாட்டாரே! ரொம்ப நல்லா இருக்குமே அவரு பண்றது. இவரு பண்றது ரொம்ப கருமமா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் நீ சொல்றத தவிர்த்து, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருந்துகிட்டு, என்னமோ பண்ண போறாருன்னு நெனைக்கிறேன் டொமேட்டோ. இதுக்கு முன்னுக்கு ஒரு கேரக்டர் இதுக்கு முன்னாடி சீசன்ல வந்து உறவு கொண்டாடிக்கிட்டு இருந்த அந்த கேரக்டர் மாரியே இருக்கு பார்க்கறதுக்கு அந்த டொமேட்டோ. யூடியூபர் தானே! ஆமா. ஆமா. அதுதான் நம்ம ஆல்ரெடி ரொம்ப சொன்னோம். ஹைப்பர் தெர்ல. ஆக்டிவ். அந்த மாரி பண்ணிக்கிட்டு. எக்ஸாக்ட்லி இருக்காங்க தான். தெரியல. அதுக்கப்புறம் வந்து கடைசியா புகா சொல்லுவார்ல, என்னது எங்கள வச்சு பலியாட வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து எல்லாம் செஞ்சு நல்லா எடுத்துட்டு போயிட்டீங்கன்னு சொல்லுவார்ல அந்த பாயிண்ட்ல. ஆமா. அதான் சொன்ன மாரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் சொன்னது சரிதான் புரிஞ்சுச்சு. ஏன்னா, அவரு தான் ஆர்வமா ஃபர்ஸ்ட்டா போனோனு நின்டாரு. அந்த போனதுக்கு தான் இந்த பர்ஸு கிடைச்சிச்சு டொமேட்டோ. உண்மையிலேயே அவர் நல்லா பண்ணாரு தான். ஏன்னா ஆரம்பத்துல போறவங்க தான் உண்மையிலேயே எந்த விஷயமா இருந்தாலும் நல்லா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வரவங்கலாம் எல்லாம் பார்த்துட்டு தானே பண்ண போறாங்க. ம். ஸோ அதோட வந்து இப்ப நம்ம அன்மேட்ச் அன்மேட்ச் கொம்போ ஃபேஸ் ஆஃப் பார்க்க போறோம். ஆனா ஆமா. இப்போதைக்கு அதுக்கு பார்க்க முன்னுக்கு போறது இல்ல. நீ சொல்லட்டும் மட்டும். சிவா அவரோட நடிப்புல ஜஸ்ட்லேருந்து எல்லாருமே சொல்லியிருந்தாங்கல்ல. அங்க அப்படியே பேசுற பொருளாயிருச்சு. அவர் பண்ண அந்த நடிப்பு வந்து. ஆமா, ஆமா. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு தான். ஏன்னா அங்க பேசிட்டாங்க ஆல்ரெடி செஃப் கூட சொன்னாங்க. அத எடுத்து ஆனா எனக்கு தெரிஞ்சு செஃப் நெறைய ஒண்ணு சொல்லணும்னா நம்மளுக்கு எடிட்டிங் பத்தி நல்லாவே தெரியும். இவங்களோட எடிட்டிங் பத்தி அதாவது. ஒண்ணு அவங்களுக்கு யாரெல்லாம் வேணுமோ அவங்க நெறைய கட்டத்துல வந்து அந்த செஃப் சொல்லியிருப்பாரு. இவங்க நல்லா பண்ணாங்கல்ல, அவங்க நல்லா பண்ணாங்க. என் புகாக்கு கூட சொல்லியிருப்பாரு. ஆனா வந்து இவருக்கு சொல்றப்ப மட்டும் எடுத்துட்டு அது ஒரு ஹைலைட்டா ஆக்குறாங்க. ஏன்னா வந்து இப்ப அவர தான் முன்னுக்கு கோமாளியா வைக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு நம்ம நெனைக்கிறோம். ஓ! அந்த பேபி ஷோல நடந்த மாரி. அப்படியே கட் பண்ணி அங்குள்ளது இங்க போடுவாங்க, இங்குள்ளது அங்க போடுவாங்க. இது டிவி ஷோலயே அப்படி நடக்கிறப்ப இதுல ரொம்ப தரமட்டமா நடக்கும். ம். ஸோ அதான் நம்ம சொன்ன மாரி அடுத்தது அன்மேட்ச் கொம்போ ஃபேஸ் ஆஃப்க்கு போறோம். ஆனா, இப்போ நம்மளால அது பேச முடியாது. ஏன்னா நம்ம பார்ட் 1 வரைக்கும் தான் நம்ம பேசியிருக்கோம் இப்போதைக்கு. ஸோ பார்ட் 2 வந்து இதுக்கப்புறம் தான் பேச போறோம். ஸோ பார்ட் 1 பார்க்குறவங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மத்த சேனல் மாரி ஆ நிஜத்த பேசுறோம் அந்த மாரியெல்லாம் சொல்ல மாட்டோம். நிஜத்த பேசுறோம்னு பொய்யையும் பேச போறதில்ல. இங்க வந்து ஃபேக்ட் மட்டும் தான் பேச போறோம். ஸோ கேட்க இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும்ல. ம். ஆமா டொமேட்டோ. கரெக்ட்டு தான் நீ சொன்ன மாரி. சரி ஷேர் பண்ணிக்கோங்க, காமெண்ட் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கங்க. இன்னொரு லைக் பண்ணிக்கங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா. சரி அவ்வளோதான் பார்ட் 2ல இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு ஆஃப் போட்டுக்கிறோம். ம். சரி டொமேட்டோ. பாய். பாய்.